தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் ஒரு படத்தில் தேட முடியாது. இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பதை ஒரு சிலையில் தேட முடியாது, மனிதனுடைய கைவேலையில் தேட முடியாது, தூணிலும் துரும்பிலும் தேட முடியாது. அவரை உங்கள் உள்ளத்திலே தேட முடியும். அவர் உங்கள் உள்ளத்திலே உணரக்கூடிய தேவன். காரணம், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், அவர் ஒருவரே சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஓய்வு நாளை திருட வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓய்வு நாளை திருட வேண்டாம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற எல்லா பாதையிலும், உங்கள் கண்ணீரின் பாதையிலும் அப்பா இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். நிச்சயமா நீங்க வீழ்ந்து போக மாட்டீங்க. ஆமா, எங்களோட எல்லாருமே எந்த நாள் இருக்க முடியாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. யாருமே இருக்க முடியாது. ஆமென். யார் என் தாய் தகப்பனை எவ்வளவு நேசித்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. என் குடும்பம், கணவன் மனைவி நாங்கள் எவ்வளவு நேசித்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. பிள்ளைகள் யாரை எவ்வளவு நேசித்தாலும், ஆனால் யார் விட்டு சென்ற இடத்தையும் அன்பையும் நிரப்பக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த நாட்களில் இயேசு இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எத்தனை பேர் இந்த நாட்களில் இயேசு இரத்தத்தை தியானிக்கிறீர்கள்? ஆமென். நான் ரத்தம் தெளித்துக் கொண்டே இருக்கிறேன், ரத்தம் தெளித்துக் கொண்டே இருக்கிறேன், ரத்தம் தெளித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இந்த லெந்து நாட்கள் மாத்திரமல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது இயேசு இரத்தத்தை உச்சரித்து நான் ஜெபிப்பதுண்டு. அவருடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரத்தம் தற்காலிகமானதல்ல, அந்த இரத்தம் நித்தியமானது, நித்தியமானது. இனிமேல் இன்னும் ஒரு பழி தேவையே இல்லை. எனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை இயேசு சிந்தினார். அன்றுவோடு எல்லா பழிகளும் இந்த பூமியிலே போதுமானதாய் முடிந்து விட்டது. ஆமென். ஆகவே கடந்த போய கூட்டத்திலே நான் பேசினேன். என்ன பேசினேன் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இரத்தம் சிந்தும் பொழுது சாத்தான் தன் அதிகாரத்தை இழந்தான். வாயை திறந்து ஒரு ஆமேன் சொல்லு. ஆமேன். ஹல்லேலூயா. நான் சொன்ன வெள்ளிக்கிழமை சொன்ன யாருமே நீ என்ன செய்யக்கூடாதுன்னா கொழுக்கட்டை சாப்பிடக்கூடாது சொன்னேன். ஆமேன். ஹலோ, ஏன் தெரியுமா? பேசாட்டி நாங்கள் என்ன கேட்போம்? ஹலோ, கொழுக்கட்டைன்னா என்னன்னு கேட்குறீங்க? எனக்கு தெரியாது. இப்போ ரொம்ப பெண்களுக்கு தெரியாது, பழைய காலத்து சாப்பாடு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அம்மி என்றால் என்ன என்று கேட்பார்கள், குடம் என்றால் என்ன. அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. பரவாயில்லை, பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே போய கூட்டத்தில் நான் பேசினேன். அதாவது இந்த ஒரு சிலருடைய மனதில் இருக்கிற சில காரியங்கள், இன்றும் பிசாசுக்கு என் மேலே அதிகாரம் உண்டு. யோபுடைய புத்தகத்தை தியானித்தோம். சில காரியங்கள் சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்கு நான் கடந்து போகிறேன். யோபுடத்திலே யோபு நல்ல ஆசீர்வாதமாய் உத்தமனாய் வாழ்ந்தான். அந்த மனிதனை சோதிக்கும்படி பிசாசானவன் தேவ சந்நிதிக்கு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்களும் வந்தார்கள். பிசாசனம் வந்து யோபுவை பார்த்து அவனை சோதிப்பதற்கு அனுமதி பெற்றுக் கொண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு வரும்பொழுது யோவான் புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்படும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நான் புறம்பே தள்ளுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதலாவது அவன் எங்கே இருந்து புறம்பே இருந்து தள்ளப்பட்டான் தெரியுமா? அவன் தேவன உன்னதத்துக்கு ஏறுகிற அந்த சந்தர்ப்பத்தை அவன் இழந்து போனான். விசுவாசிக்கிற இன்னைக்கு ஒரு நாள் யோபுவை போல உங்களை சோதிப்பதற்கு பிசாசுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அவனிடத்திலே உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆமென். எதையுமே கிளைம் பண்ண இயலாது. விலை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். பிசாசு இழந்தான், நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். சொல்லுங்க, உன்னதத்துக்கு ஏறுகிற சந்தர்ப்பத்தை பிசாசு இழந்தான். சொல்லுங்களேன் வாயை திறந்து. நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை நான் பேசினேன். என்ன பேசினேன்? தந்தை யாராவது சொல்லலாமா? இயேசு ரத்தம். வா. ஆமென். ரத்தம் விலையேற பெற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. நீங்கள் பஸ்கா ராத்திரியிலே அன்னைக்குதான் முத ஆண்டவர் ஆடடிக்க சொல்லுகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீங்கள் எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ஆடு அடிச்சு அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் நீங்கள் தேய்க்க வேண்டும். அப்படி தேய்ப்பீர்களானால் உங்கள் வீடு பாதுகாக்கப்படும். ஆமென். அன்னைக்கு அந்த ராத்திரி எத்தனை ஆடு அடித்தார்கள் தெரியுமா? 3.5 லட்சத்தில் இருந்து 4 லட்சம் ஆடுகள் ஒரு ராத்திரி அடிக்கப்பட்டது. யோசித்து பாருங்க, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ராத்திரி. வீடெல்லாம் வெறும் இரத்த மயமாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் பார்த்து வருவீங்களா? ஒரு கட்டத்திலே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 22,000 காளைகளை பலியிட்டான். எத்தனை? நல்லா சொல்லுங்க. 22,000 காளை மாடுகள். எத்தனை ஆடுகள் தெரியுமா? 1,20,000 ஆடுகள். யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்ட பிறகும் ஒருவர் ரத்தம் சிந்த வேண்டி ஏற்பட்டது. அந்த ரத்தம் என்று சிந்தப்பட்டதோ அன்று இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த ரத்தம் சிந்தினாலும் கிடைக்காத மிகப்பெரிய நித்தியமான விடுதலையை இயேசு சிந்தின ரத்தத்தினாலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல், அழிந்து போகிற வஸ்துக்களினாலே கர்த்தர் உங்களை மீட்காமல் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவர் உங்களை மீட்டிருக்கிறார். ஆமென். நான் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன். நீங்க யாரும் அற்பமானவர்கள் அல்ல, பெருமதி இல்லாதவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனை பார்க்கிலும், செல்வந்தனை பார்க்கிலும், புகழ் பெற்றவனை பார்க்கிலும் நான் விசேஷித்தமானவன், நான் பெருமதியானவன். ஆமென். என் மேல தங்கம் இல்லை, வைரம் இல்லை, வைடூரியம் இல்லை, நீலம் இல்லை, என்ன இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் என்னை வாழ வைக்கும். அந்த ரத்தம் என்னை பரலோகத்துக்குள் ஒரு நாள் கொண்டு போக போகிறது. ஆமென். இது விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் மேல ரத்தம் இருக்குது? நல்ல கையை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கு. இதெல்லாம் நீங்க விசுவாசத்துல நீங்கள் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளிலும் அப்படியான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும், நல்ல கவனிங்கள், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம் மிக முக்கியமானது. இன்று கூட நன்றாய் கவனியுங்கள். இன்று கூட என்னையும் உங்களையும் பிதா எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்? என்னுடைய நீதியினால் அல்ல, கிரியையினால் அல்ல, குமாரனுடைய இரத்தம். அந்த குமாரனுடைய இரத்தத்தை பார்த்து என்னை பிதா அங்கீகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். நல்ல கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மேலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். மனிதன் இழந்த வாழ்க்கையை கொடுக்க, மரணத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ள சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்பதை நான் ரட்சிக்கப்படும் பொழுது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் நினைவு கூற வேண்டும். அதற்கு இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தேவன் சரியான வழியிலே நியாயம் தீர்ப்பார் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிக்கொண்டு வந்தார், வெளிக்காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சாராம்? நியாயம் தீர்த்தார். யாரை நியாயம் தீர்த்தார்? உங்களையும் என்னையும் அல்ல, தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுத்தார். அந்த பலியை யார் விசுவாசிக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, அதே இயேசுவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ள எவரையும் அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? எந்த மான்னா அந்த மான் இல்ல, நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த பஸ்கா என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு அடையாளம். இதை குறித்து பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. என்ன சொல்லுங்க? இன்று கூட தேவன் உங்களை எப்படி அங்கீகரிக்கிறார்? கர்த்தர் உங்களை முதலாவது எப்படி அங்கீகரிக்கிறார்? இந்த வார்த்தையின் மூலம் தான் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். யாத்ராம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது
7ஆம் வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் 13ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படி. நல்ல கவனிங்கள். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. கவனிங்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 9 வாதை தேவன் செய்து முடித்து விட்டார் பார்வோனுக்கு எதிராக. 10வது வாதை கர்த்தர் சொல்றார், இதுதான் கடைசி. இத்தோடு கூட அவன் என்ன செய்வான்? உங்களை அனுப்ப விடுவது மாத்திரமல்ல, உங்களை விரட்டியும் விடுவான். 17ஆம் வசனம் போடுங்க. 13. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் அனைவருக்குள்ளும் மிருக ஜீவன்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப முதலாவது கர்த்தர் சொல்கிறார், எகிப்தியருக்கும் இஸ்ரவேலனுக்கும் வித்தியாசம் என்ன? அந்த ராத்திரி சங்கார தூதன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி சங்கார தூதன் இந்த தேசத்தை கடந்து போக போகிறான். உங்களை நான் பார்வோனின் அடிமைத்தனத்திலும் எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலும் இருந்து இந்த ராத்திரி நான் உங்களை மீட்டுக் கொள்ள போகிறேன். அப்படி சொல்லும் பொழுது இந்த அதிகாரத்திலே மற்ற பகுதிகளை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோட பார்வோனை விட்டு புறப்பட்டான். ரைட். அப்ப இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? பார்வோனிடத்திலே போய் இதை அவன் சொன்ன பிறகு அந்த ராத்திரி அதை ஆயத்தம் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரி தேவன் யாரை அனுப்பினார்? சங்கார தூதனை அனுப்பினார். அனுப்பும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சங்கார தூதனை பார்த்து, இஸ்ரவேலன் யார்? பாதுகாக்கப்படுவது யார்? எகிப்தியன் யார்? ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொன்னார். இந்த ராத்திரி நீங்கள் ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டின் மேல் சட்டத்திலும் நிலைக்காலிலும் நீங்கள் தேய்க்க வேண்டும். தேய்த்து நீங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்க வேண்டும். நான் இந்த ராத்திரி நான் சங்கார தூதனை அனுப்ப போகிறேன். அவன் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? யார் எபிரேய மொழி பேசல பாக்குறியான்னு சொன்னார் ஆண்டவர்? இல்ல. என்னத்தை பார்க்க சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்களேன். ரத்தத்தை பார். யாருடைய முகத்தை பார்க்க சொன்னாரா? முகத்தை பார்த்தா முத அடி அவன் தான் வாங்கியிருப்பான். எகிப்தியன் இல்ல. யார் வாங்கியிருப்பா? இஸ்ரவேலன் தான் வாங்கியிருப்பான். ஏன்னா கடவுளை நம்பாதவனே அவன் தான். செங்கடலை இரண்டாக பிளந்து எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்து காண்பிக்க கூடிய ஜனங்களாய் இருந்தாலும் வனாந்திரத்தில் வந்து என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சிலர் நாங்க சொல்லுவோம், அன்னைக்கு மட்டும் நான் இருந்தா ஒரு நாளும் நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். ஹலோ, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செங்கடலை பிளக்கலையா? எத்தனையோ செங்கடல் மத்தியில தான் நீங்க இன்னும் இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் மூழ்கி போகவில்லை, உயிரோடு இருக்கிறீர்கள். தண்ணீர்கள் மேல் கடக்கும் பொழுதும் அக்கினியின் மேல் போகும் பொழுதும் நீங்கள் அமிழ்ந்து போகவில்லை, நீங்கள் வெந்து போகவில்லை. ஆமேன். செங்கடல் இருக்குதா உங்க வாழ்க்கையில? ஆமேன், இருக்குது. யாரு நல்லவன் யாரு கெட்டவன் பாரு ஆண்டவர் சொன்னாரா? ஹலோ, யாரு ஏழை பணக்காரன் பாரு ஆண்டவர் சொன்னாரா? யாரு வெள்ளையா இருக்கிறா யாரு கருப்பா இருக்கிறான்னு பார்க்க சொன்னாரா? இல்லை. யார் உத்தமன் அவனை பார் அப்படி சொன்னாரா? இல்லை. ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம். ஆண்டவர் சொன்னார், நீ போகும் பொழுது எந்த வீட்டிலே ரத்தம் இருக்கிறதோ அந்த ரத்தத்தை கடந்து போவாய். ரத்தம் இல்லாத வீடு சாவுண்டாகும் என்று சொன்னார். ஆமே. நான் இன்னைக்கு அந்த வார்த்தை அப்படியே சொல்றேன். ரத்தம் இருக்கிற வீட்டிலே மரணம் இல்லை, சாவு இல்லை. ரத்தம் இல்லாத வீட்டிலே மரணம் இருக்கிறது, சாவு இருக்கல. அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ராத்திரி ரத்தம் இருக்க வீட்டிலே நியாய தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் எந்த வீட்டிலே ரத்தம் பூசப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தண்டனை இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவன் முகத்தை பார்க்கவில்லை, ரத்தத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முகத்தை பார்த்திருந்தா முத அடி நான் வாங்கியிருப்பேன். சொல்லுங்க. முகத்தை பார்த்திருந்தா முத அடி
பக்கத்து சேனல் உள்ள வாங்கியிருப்பான். பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு தான் வாசம் ஃபர்ஸ்ட் அடி கிடைச்சிருக்கும். ஒரு நாள் நினைக்காதீங்க, கடவுள் எதையும் இன்னைக்கும் பிதா எதை பார்க்கிறது தெரியுமா? குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை பார்த்து, இயேசுவின் ரத்தத்தை பிதா பார்த்து என்னை வாழ வைக்கிறார். இப்படி சொல்லுங்க. பிதா தன் குமாரனின் ரத்தத்தை என் மேலே கண்டு என்னை வாழ வைக்கிறார். இதுதான் உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மேலே ரத்தத்தை விசுவாசியுங்கள். ரத்தத்தால் அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமானது. அதை யாராலும் மாற்ற முடியாது. ராமேன் சொல்லுவோமா? அந்த ரத்தம் பாதுகாக்கிற ரத்தம். அந்த ரத்தம் எதற்கு அடையாளம் தெரியுமா? இஸ்ரவேலனுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசம் என்ன? உங்களுக்கும் உலக மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒரே வித்தியாசம்தான். அவர்கள் கெட்டவர்கள், நாங்கள் நல்லவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி இருக்கிறார். எனக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால் அந்த ரத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கிற வித்தியாசம். ஆமென். நம்ம எல்லோரும் சிந்தப்பட்ட அந்த எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை விசுவாசித்து என் இருதயத்தை திறந்து அந்த இருதயத்தில் அந்த இரத்தத்தை தெளித்து என் வாயிலே அறிக்கையிட்டு நீரே இரட்சகர், நீரே கடவுள், நீரே எல்லாம் என்று என்றுக்கு சொல்லுவோம். அன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னைக்கும் அந்த தேவனுடைய இரத்தத்தின் ஆளுகை, பிரசன்னம், அந்த ஜீவன், அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அந்த குமாரனுடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தம், மாசற்ற இரத்தம் என் மேலே இருக்கு தெரியுமா? ஆமென். நான் குற்றமுள்ளவன், நான் மாசற்றவனாக இருக்கலாம். ஆனால் என்னை தெரிந்து கொண்டவர், அவருடைய இரத்தம் குற்றமற்றது, பாவமற்றது, கரை இல்லாதது, குறை இல்லாதது. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இன்று என்னை அவர் பார்க்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிய இரத்தம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரணத்தை ஜீவனாய் மாற்றிய இரத்தம், வியாதியை சுகமாய் மாற்றிய இரத்தம். ஆமென். ஆண்டவர் எதை பார்த்து என்னை ரட்சித்திருக்கிறார்? எதை கண்டு? உங்க துக்கத்தை கண்டு, உங்க சந்தர்ப்பங்களை கர்த்தர் சரியான நேரத்தில் பயன்படுத்தினார். ஆனால் தேவன் என்னை ரட்சிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே விலையாக கொடுத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது யாருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நீங்க யாருக்காக விட்டு கொடுக்கறன்னா ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை யாருக்காகவும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அவரு தான் சரி, நீங்க தான் சரின்னு அவர் கண்டிப்பாய் நிரூபிப்பார். நம்புறீங்களா? ஆமென். சொந்தக்காரன் வீட்டுக்கு போன அவன மாதிரி இருக்கிறது, பாட்டிக்கு போன அவன மாதிரி இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட போன அவன மாதிரி இருக்கிறது இல்ல. எங்க போனாலும் ரத்தத்தால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலனாய் தான் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அடையாளம். அது இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தை நான் என்னுடைய ரட்சிப்புக்காக பூசிக்கொள்ளுகிறேன், என்னுடைய பாதுகாப்புக்காக பூசிக்கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய ரட்சிப்புக்காக நான் பூசிக்கொள்ளுகிறேன். இதெல்லாம் அறிக்கையோட தெரியுமா? வாழ்க்கையில வெள்ளிக்கிழமை ஜோய்ஸ் மேயர் பெயரை மட்டும் சொன்னேன், சம்பவத்தை சொல்லல. இப்பயும் சம்பவம் சொல்ல நேரம் இல்ல. ஜோய்ஸ் மேயர் என்கிற ஒரு பெண் இருக்கிறாள் தெரியுமா? சாதாரணமான பெண்ணல், இன்னைக்கு உலகத்தை கலக்கிற ஒரு பெண்மணி. ஆமென். அவங்களோட வாழ்க்கையில வெற்றியின் ரகசியங்கள், இயேசு இரத்தத்தை குறித்து அவள் எப்பொழுதும் உச்சரிக்கிற ஒரு பெண்மணி, விசுவாசத்தின் வார்த்தைகளை எப்பொழுதும் உச்சரிக்கிற ஒரு பெண்மணி. ஆமென். அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு காலத்து இழிவா இருந்தது. அந்த வாழ்க்கையெல்லாம் ஒருவனாலும் கனப்படுத்த முடியாது, அழகுபடுத்த முடியாது. இன்னைக்கு உலகமே அந்த பெண்ணை நோக்கி பார்க்குதுன்னா முத காரணம் என்ன தெரியுமா? அவள் இந்த இயேசு இரத்தத்தின் மேல் வைத்த விசுவாசம். ஆமென். அசிங்கப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அழகுபடுத்த முடியுமானால் அது குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒருவனுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. கழுவி இருக்கிறார், அவங்களை கழுவி இருக்கிறார். இரத்தத்தை எப்பொழுதும் விசுவாசியுங்கள், ஒவ்வொரு நாளும் விசுவாசியுங்கள். சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த இரத்தம் ஒரு முறை தான் சிந்தப்பட்டது, அது நிச்சயமாக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒரு முறை தான் சிந்தப்பட்டது, ஒருவருடைய இரத்தம் தான் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த இரத்தத்திலே இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் சாபமும் மரணமும் தரித்திரமும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்ற வார்த்தை நீங்க ஜெபத்தில் பயன்படுத்தணும். ஆமென். அந்த இரத்தத்தை என் ரட்சிப்புக்காக நான் பூசிக்கொள்ளுகிறேன்.
இந்த இரத்தத்தை நம்புகிறேன். ஆமென். ஜெபிக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் விசுவாசத்துல. என் மேல என்ன இருக்குது? இரத்தம் இருக்குது. சொல்லுங்க, இரத்தம் இருக்குது. ஆமென். அதை பிதா பார்க்கிறார். பிதா பார்த்து என்னை அங்கீகரிக்கிறார். ஆமென். பிதாவுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த பூமியில வேற எதுவுமே கிடையாது. ஆமென். எப்பொழுதும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. கண்டதையும் செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்றார் சொல்றது இல்லை. ஆமென். வாழ்க்கையில தப்பி தவறி ஒரு பிள்ளை நடந்தாலும் திருப்பி செய்யாம மனம் திரும்பி அந்த தேவனத்தில் போனா அந்த தகுதியே இல்லை. ஆமென். இஸ்ரவேலருக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, தகுதி இருக்குதா? தகுதியே இல்லை. அதனாலதான் சொன்னார், முகத்தை பார்க்காத. ஆமென். எவன் வாயையும் பார்க்காத, வீட்டை பார்க்காத, மொழியை பார்க்காத, ரத்தத்தை பார். எவன் ரத்தத்தை கண்டு அதை விசுவாசித்து நான் சொன்னதை நம்பி ரட்சிப்புக்காக பூசி இருக்கிறானோ அந்த வீட்டிலே சாவு இல்லை, மரணம் இல்லை, நியாய தீர்ப்பில்லை, தண்டனை இல்லை, நரகம் இல்லை, மரணம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நான் சாகவே மாட்டேனா பாஸ்டர்? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சாகுவீங்க. சாகுற நேரம் இங்க கண்ணை மூடுன அடுத்த நொடி பொழுது பிதாவின் சமூகத்திலே கண் திறப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் யார் கொடுத்தது தெரியுமா? இயேசுவின் ரத்தம் கொடுத்தது. ஆமென். அதுக்காக ரத்தம் போயிட்டு வாங்கி தெளிக்கிறது இல்லை. போயிட்டு ஒருத்தர் தண்ணி போத்தலை தூக்கிட்டு வந்து செய்ய வழி இல்லாம நான் ஜெபிச்சு அனுப்புறது. ஆமென். தண்ணி போத்தல் கொண்டாடாதீங்க. வார கிழமை ரத்தம் ஒரு போத்தல் கொண்டு வாருங்கள். கவனம், வருங்காலத்தில் இதுவும் நடக்கும். அதனால தான் ஏற்கனவே சொல்றேன். ரத்தம் இப்ப எங்க இருக்குது? ஹலோ, உங்க வீட்லயா? ஆமென். உங்க மேல இருக்குது. முதலாவது உங்கள் ரத்தம் உங்கள் இருதயத்திலே தெளிக்கப்பட்டிருக்கு. அதை விசுவாசியுங்கள். ஆமென். அந்த ரத்தத்தை விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஈசோப்பு கொழுந்தை எடுத்து அன்னைக்கு ராத்திரி அடிக்கிற ரத்தத்தில் ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சம் அப்படி வை, 3 இடத்துல வைக்க சொன்னார் ஆண்டவர். அதை நீங்க சரியா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எது தெரியும்? அடையாளம். எது அடையாளம்? மேல ரத்தம். நீங்க ஒரு கிண்ணியில் இருந்து ரத்தம் எடுத்து மேல் சட்டத்தில் வைப்பீர்களானால் அந்த ரத்தம் கீழே வடியுமா இல்லையா? ஹலோ, கீழே வடியும். சொன்னீங்க 2 பக்கம் வை. அப்ப இப்படி நீங்க இணைச்சா அது என்னது? சிலுவையின் அடையாளம். அந்த சிலுவையின் அடையாளம் உங்க மேல இருக்குது. சிலுவையை மாட்டிட்டு போவாதீங்க. சில பேர் இந்த டிராகுலா படம் எல்லாம் பார்த்துட்டு பேய் வருதுன்னு அந்த ஒரு ஃபாதர் வருவாரு, பேயோடும். ஒரு நாள் நினைக்காதீங்க, சிலுவைக்கு பின்னுக்கு இருக்கிற ஆள் யாருன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, பேய்க்கு தெரியும். இன்னைக்கு சொல்லுங்க, பேய் சொன்னா இன்னைக்கு பாவம் இல்லை. சொல்லுங்க, தெரியும். பின்னுக்கு இருக்கவன் யாரு சொல்லி பேய்க்கு தெரியும். ஆமென். சில பேர் அப்படித்தான் பைபிளை தலையில வச்சுட்டு தூங்குறது. பேய் வராது. ஹலோ, அவனுக்கு தெரியும் இவனுக்குள்ள வசனம் இல்லை, இவன் பைபிள் ஒரு கிழமை திறக்கல்ல அப்படி சொல்லி யாருக்கு தெரியும்? பேய்க்கு தெரியும். கவனமா இருங்க. உங்களையும் விட வசனம் அவனுக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? நான் இப்ப மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசு பேசின வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆனா அவன் இருந்தா இன்னைக்கு சொல்லுவான். ஹலோ, யாரையும் மட்டம் தட்ட சொல்லவில்லை. நம்முடைய நிலைமை சில நேரம் பயங்கரமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த சிலுவை சும்மா தூக்கிட்டு போக கூடாது. சிலுவை விசுவாசத்தில் இருக்க வேண்டும், ரத்தத்தில் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் நீங்க கையை நோக்கி நான் வீட்டு முழுக்க என்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன்னா அது போதும். அந்த விடுதலை, அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ரெகுலர் படம் பார்த்திருக்கீங்க? ஸ்ரீலங்கால தான் ஒண்ணுமே இல்லையே. டிவி இருக்கா? சினிமா இருக்கா? நோ. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம். சீக்கிரமே நான் முடிக்க போகிறேன். கேளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். நல்ல கவனியுங்கள். இப்பொழுது இந்த சம்பவம், இந்த ராகாப்பை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். இன்னைக்கு கவனிங்கள், பாருங்கள். இந்த ராகாப்பை குறித்து அதிகமாக யாரும் பேசுவது குறைவு. இந்த ராகாப் சாதாரணமான பெண் அல்ல. நான் நினைக்கிறேன் அந்த எரிகோ பட்டணத்திலே இருந்த மிக சிறந்த பெண் தான் இந்த ராகாப். ஐயோ பாஸ்டர், எப்படி சொல்லுவீங்க? இப்படி ஒரு பெயர் கொடுத்து, இழிவான ஒரு பெயர். உங்களுக்கு தெரியுமா இந்த ராகாப்
இந்த ராகாப்பை ஆண்டவர் மெஸ்ஸியாவின் பரம்பரையிலே சேர்த்து கொண்டார். ஐயோ, உங்களுக்கு அதுல பெருமதி தெரியலையே. அவ எப்படி அந்த பட்டணத்திலே ஒதுக்கப்பட்டவள், அவருடைய பேரு எவ்வளவு, எப்படி வேதம் எப்படி எழுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண். நான் அதுதான் சொன்னேன், இன்னைக்கு கூட நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? முதலாவது என் நீதியை அல்ல, என் உத்தமத்தை அல்ல. ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒருவன் வார்த்தையின்படி உத்தமமாய் நீதியாய் வாழ வேண்டும். ஆனால் மற்றவர்களை பார்க்க நான் நல்லவன் என்றபடி இயேசு ரட்சித்தார்? இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரத்தத்தின் வேலை முடிந்து விட்டது? இல்லை. அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப என்ன செய்கிறார் யோசுவா? சொல்லி முடிக்கிறேன். நான் ராகாபை குறித்து பேசும்பொழுது சொல்லுகிறேன், இந்த ராகாப் யாரை திருமணம் முடித்தா தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல மிக பிரதானமான 12 கோத்திரங்கள் இருக்கு. அதுல 13 கோத்திரம் லேவி கோத்திரத்தோடு, அதுல ரொம்ப உயர்ந்த கோத்திரமா அந்த கோத்திரத்துல பிறந்தா அவங்க கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் வித்தியாசம். இந்த சில பேர் கூட இந்த ஜாதி எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஹலோ, ஜாதி எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ, எனக்கு 2 ஜாதியே தெரியும். ஒன்று பெண் ஜாதி, ஒரு ஆண் ஜாதி. சில பேர் கேட்பாங்க, எல்லாம் பேசிட்டு கடைசியா காதுக்குள்ள நீங்க என்ன ஜாதி? அந்த காதுல முடிவார ஜாதியா? அப்படி வேற பாக்குறாங்க. இந்த காதுல முடி இருந்தா அவன் கொஞ்சம் ஏதோ ஒரு ஜாதியா. கல்யாணம் பேசக்குள்ள சில பேர் அதெல்லாம் பாக்குறது. சும்மா தெரியாது சொல்லி நடிக்க வேண்டாம். கடவுளை யோசித்து பாருங்க, கடவுளுடைய அன்பை யோசித்து பாருங்க. ஜாதி மட்டும் இல்லை, நாங்கெல்லாம் சில நேரம் தகுதியே இல்லை, அந்த ரத்தத்தை எங்க மேல தெளிக்க தகுதியே இல்லை. ஆனா அந்த கடவுள் அன்பானவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அன்பே கடவுள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் அவர் ரூபத்தை பார்க்கல, ஆனா இன்னைக்கு அவருடைய வார்த்தையிலும் அவர் நடத்துகிற விதத்திலும் அவர் உணர்த்துகிற விதத்திலும் அன்பு என்றால் இந்த கடவுள் தான் அன்பு, இந்த இயேசு தான் அன்பு. மனிதனை படைத்ததற்காக மனித ரூபம் எடுக்கவே முடியாத அந்த அவதாரத்தை மனித ரூபத்தில் எடுத்து இரத்தத்திலே மாம்சத்திலே எனக்காக, தகுதியே இல்லாத நமக்காக, ஆமென், ஆண்டவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து இன்னைக்கு என்னை உங்களை வாழ வைத்திருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. அந்த அன்பு இன்னைக்கு யார் தெரியுமா? அந்த அன்பின் ஒரே கடவுள் இயேசுதான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த யோசுவா என்ன செய்கிறார்? அந்த சொல்லி முடிக்கிறேன். ராகாப், சரி, ராகாப்பை குறித்து நான் ஒரு பெரிய பிரசங்கம் வைத்திருக்கிறேன். இந்த ராகாப் யாரை முடித்தார்? அந்த 13 கோத்திரத்திலே முதல் 2 கோத்திரம், அதுல பிறந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு என்னென்ன தெனாவெட்டு. சொல்லுங்க, என்ன வெட்டு? நல்லா சொல்லுங்க. உங்ககிட்ட இல்ல, அதனால சொல்லுங்க, தெனாவெட்டு. நல்ல தெனாவெட்டு. ஆமே, நான் கொஞ்சம் அதுல தெரியுமா? முதலாவது ஆரோனின், அதாவது லேவி கோத்திரம். அதற்கப்புறம் 12 கோத்திரம் ஆரம்பிக்கிற முதல் கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் தான் எல்லாத்துக்கும் முன் போவான். யூதா கோத்திரத்தின் தலைவன், அவன் மிக உயர்ந்தவன், சாதாரணமானவன் அல்ல, எல்லா கோத்திரத்திலும் மதிப்புக்குரியவன். அந்த யூதா கோத்திரத்தில் யூதா சிங்கத்தின் கொடியை பிடிச்சிட்டு முன்னுக்கு நடக்கிறதே அந்த தலைவன் தான். ஆமென். அந்த கோத்திரத்தின் தலைவன் சல்மோன் இந்த ராகாப்பை கரம் பிடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சல்மோனுடைய இந்த யூத வம்சம் யாரோட சம்பந்தம் கலந்துருச்சு தெரியுமா? ஆரோனின் மிக பிரதான லேவி ஆசாரியனோடு சம்பந்தம் கலந்த குடும்பம். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத உயர் குலத்து வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஒரே காரணம் தான் இருந்தது. அவள் இயேசுவை விசுவாசித்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு தகுதி தராதரம் அதெல்லாம் கிடையாது. ஒரே தகுதி தராதரம் இயேசு தான் எங்களுடைய தகுதி தராதரம். இயேசுவின் ரத்தமே தகுதி தராதரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ரத்தத்துக்கு விலை கொடுத்து வாங்க இந்த பூமியில ஒன்றுமில்லை. அது கிடைக்கல, இது கிடைக்கல சொல்லி கவலைப்படாதீங்க. காரணம் உங்களை விட அது கம்மி, பெருமதி குறைவு. நீங்க ரொம்ப பெருமதியானவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மா வார்த்தைக்கு சொல்வதில் இதுதான் உண்மை. இதை விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண், அந்த பாவியான அந்த பெண் வீட்டில போயிட்டு இந்த வேவுக்காரர்கள் 2 பேரும் தங்குறாங்க. யோசுவா சொல்றான், அந்த பட்டணத்தை போய் வேவு பார்த்து வா. பார்த்து வரும் பொழுது அந்த ராத்திரி அந்த பெண்ணின் வீட்டிலே சென்று தங்கினார்கள். அந்த பெண் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்தாள். யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரர்.
அது அந்த நாட்டில் இருக்கிற ஒற்றர்கள் கேள்விப்பட்டார்கள். எங்க இருந்தாலும் இந்த வேவுக்காரர்கள் இருப்பார்கள். பார்த்திருக்கீங்களா? ஹலோ ஹலோ எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. வீட்டை சுற்றி இருப்பாங்க. அப்புறம் நாங்க போற வார இடத்துல, வேலை இடத்துல, இதே சில பேருக்கு வேலை, சில பேர் தொழிலே அதுதான். பார்த்திருக்கீங்களா? யூடியூப்ல அதிலே வாழ்றான் ஒரு கூட்டம். அப்ப அரசருக்கு சொல்லிட்டாங்க, அங்குள்ள வேவுக்காரர் யாரோ 2 பேர் வந்திருக்கிறாங்க, நம்முடைய பட்டணத்தை வேவு பார்க்க. ராஜா சொல்லிட்டாரு, உடனே போய் அவனை பிடிங்க. எங்க வந்திருக்காங்க? அவளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். போகும்போது வருவதை அறிந்து அந்த பெண் என்ன செய்தால், அவளை ஒளித்து வைத்து பாதுகாத்தாள். ஏன் தெரியுமா பாதுகாத்த? நல்ல கவனிங்க, வாசியுங்கள். 9ஆம் வசனம், 10ஆம் 11ஆம் வசனங்கள். நீங்கள் எகிப்தில் இங்க பாருங்க. இப்ப இந்த ராகாப் என்பவள் அந்நிய பெண். எரிகோ பட்டணத்தில் யாருமே தேவனை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை, அவர்களுக்கு அறிய வாய்ப்பும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு பெண், பாவியான ஒரு பெண், அந்த ராத்திரி இந்த இஸ்ரவேல் 2 வேவுக்காரர்கள் உள்ளே வைத்து அவள் ஏன் பாதுகாத்தாள் என்றால், இந்த வேவுக்காரர்கள் மீது இரக்கம் வைத்தல்ல, இந்த 2 வேவுக்காரர்கள் இஸ்ரவேலர்கள், ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று யார் சொல்லுகிறார்? ராகாப் அந்நிய பெண் சொல்லுகிறாள். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நல்ல ஒரு ஆமென் சொல்லி இருப்பீங்கன்னு சொல்லுறது யாரு? பைபிள் இருந்துச்சு அவகிட்ட, நியாயப்பிரமாணம் இருந்துச்சா, மோசே இருந்தாரா, யோசுவா இருந்தாரா? எந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது? ராகாப்புக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? சொல்லிக் கொடுக்கவில்லை, அவள் கேள்விப்பட்டாள். இந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவள் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர். அவரே ஜீவனுள்ளவர், அவரே படைப்பின் காரணர், அவரே சிருஷ்டிகர். அவள் ஒரு நம்பிக்கையிலே ஒரு தெய்வத்தை வணங்குகிறாள். ஆனா அவள் கேள்விப்படுகிறாள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோனுடைய கையிலே, இந்த பார்வோன் தன்னை தெய்வமாய் சொல்லி, இந்த பார்வோன் உலகத்தை ஆட்டி படைக்கிற மகா வல்லரசின் தலைவன், அந்த பார்வோனை ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? புரட்டி புரட்டி அடிச்சார். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்வோன் ஒன்றுமே இல்லை. அந்த பார்வோன் வணங்கி எல்லா விக்கிர தெய்வங்களையும் கர்த்தர் அடித்து நொறுக்கினார், தூக்கி வீசினார். அதை கேள்விப்பட்டாள். வனாந்திரத்திலே செங்கடலை பிளந்த ஒரு தெய்வத்தை கண்டதே இல்லையே, கேட்டதே இல்லையே. கேட்கிறாள். யுத்தங்களிலே ஜெயித்தார்கள். வனாந்திரத்திலே மன்னாவை கொடுத்த ஒரு கடவுள் இல்லையே. அவள் சொல்லுகிறார், அந்த கடவுளை நான் நம்புகிறேன், அந்த தேவனுடைய பிரதிநிதியாய் வந்திருக்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த எரிகோ கோட்டை கர்த்தர் நிச்சயம் உன் கையிலே கொடுப்பார், அதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி கொடுக்கும் பொழுது அழகா சொல்லுவா தெரியுமா? அப்படி சொல்லும் பொழுது, நீங்க வர்ற நேரம், இந்த எரிகோ கோட்டை நீங்க பிடிக்கிற நேரம், நானும் என் வீட்டில் உள்ள யாரும் சாக கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வீடு எங்க இருந்ததுன்னா அலங்க மதில்ல இருந்துச்சு. எரிகோ மதில் மிக மிக வல்லமையுள்ள ஒரு மதில். வல்லமை என்றால் மிக பலம் வாய்ந்தது. அதை மீறி ஒருவனாலும் உள்ள போக முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் போக முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் எரிகோ மதிலை சொன்னார், 7 நாட்களும் அதை சுற்றி வாருங்கள். 30 லட்சம் ஜனங்கள் சுற்றி வந்தார்கள். அதை அந்த எரிகோ மதிலை இவர்கள் யுத்தம் பண்ணி அழிக்கவில்லை, தேவன் தன்னுடைய கரத்தினாலே அதை அழித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு அந்த வேவுக்காரர்களை அவள் இறக்கி விடும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. 12, 13 வசனங்களை வாசிங்கள். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. நல்ல விவரமான பெண். எப்படி? ஹலோ, விவரமான பெண். பெண்கள் விவரமாக இருக்க வேண்டும். பெண்கள் ஆமென் சொல்லுங்கள். முழிச்சிட்டே இருங்க நீங்க. சில பேர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ, வாசிப்போம். நீங்கள் என் தகப்பனையும், நீங்கள் நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க வேதத்துல.
எப்படி எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த கடவுள் மேல யோசித்து பாருங்கள். அந்த எரிகோ மதிலை யாருமே ஜெயிக்கல, எந்த ராஜாவும் ஜெயிக்கவில்லை. ஆனால் இவள் சொல்லுகிறார், இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆராதிக்கிற கடவுள் நீ எப்படிப்பட்டவனாயிரு, ஆனா நீ நம்பி நீ தொழுது கொள்ள ஒரு கடவுள் இருக்கிறார். ஒரு நாள் வரும் இந்த எரிகோ மதிலை இந்த இதுவரை ஒருவனும் ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் கடவுள் அதை ஜெயிக்க வைப்பார், இந்த எரிகோ மதிலை அழிப்பார். அவர் சொல்ற அப்படி மிகப்பெரிய நம்பிக்கை. பிரசங்கம் பண்ணல, சொல்லி கொடுக்கல, செல் மீட்டிங் இல்ல, வீட்டு கூட்டம் இல்ல, ஜெபம் இல்ல, ஓய்வு நாள் இல்ல, ஆனா என்ன இருக்குது சொல்லுங்க? விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்குது. விசுவாசம் ஊஞ்சல் ஆடக்கூடாது, நல்ல ஸ்டடியா இருக்கணும். நீங்கள் என் தகப்பனையும் அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். நீங்க இந்த எரிகோ மதிலை உங்கள் கடவுள் உங்கள் இந்த பட்டணத்தை உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்க, என் தகப்பனையும். விசுவாசம், என் தகப்பனையும் சொல்லுங்களேன், என் அப்பாவையும், என் டேடா, அப்புறம் என் தாயையும், மாமா, வேற என்ன சொல்றீங்க? மம்மி, வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற அம்மா, நீங்க அம்மாவை எல்லாம் மறந்துட்டோம். அம்மாங்கிறதே இல்லை, அம்மான்னு சொன்னாலே சந்தோஷமா இருக்கு. இப்ப ஏன் மாமி, வேற என்ன மாமா, வேற என்ன நேனா, பனா, கடா கடா, மாம், கொஞ்ச நாள் பண்ண அப்படி வந்துடும். ரொம்ப வீட்டுகள் அப்படித்தான் நடக்குது. சரி, என் சகோதரரையும் என் சகோதரிகளை நல்ல கவனிக்க. அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் கண்ணோட்டமா பாருங்க. அந்த பட்டணம் அவ்வளவு வலிமை உள்ளது, யாரும் ஜெயிக்கல. அந்த பட்டணத்துக்குள்ள இருந்து சொல்லுகிறார், நீங்க ஜெயிப்பீங்க கட்டாயம். நீங்க அப்படி ஜெயிக்கிற நேரம் என் தகப்பனையும், என் தாயையும், என் சகோதரரையும், என் சகோதரிகளையும், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க நல்லா. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றா? கட்டாயம் இது நடக்கும். நடக்குது. எரிகோ பட்டணமே அழியும் சொல்லி தெரியும், ஆனால் நானும் என் வீடும் வாழ வேண்டும், நானும் என் வீடும் ரட்சிக்கப்பட வேண்டும், நானும் என் வீடும் நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். பாருங்க எவ்வளவு விவரமான ஒரு பெண். சும்மா இல்ல, என்னை காப்பாத்தினா போதும் சொல்லல. அவள் எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா கர்த்தர் மேலே. அதான் ஆரம்ப சொன்ன, யார் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டாரு, நீங்க அவரை விட்டு போக கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா யாராவது உங்களை கேட்டா, நீங்க என்ன பைபிளுக்கு போயிட்டீங்க, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டியா? இல்ல, அந்த அப்ப போனேன், சும்மா போனேன், வந்து சொல்லக்கூடாது. ஓ, இயேசு ஏற்றுக்கொண்டேன், அவரே வானத்திலும் பூமியிலும் மெய்யான கடவுள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ராமேன் சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா, ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா ஓ லெவல் வரைக்கும், அவனும் போயிட்டான். ஏன்னா நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நீ அம்மாவை மாத்திட்ட சொன்னான். ஃப்ரெண்ட் சொன்னா, இதெல்லாம் பேசு, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மதம் மாறல. இந்த உலகத்திலே மதமே இல்லை, மார்க்கம் ஒன்றுதான். அதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரம்பர முடியாது. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வந்திருந்தால் ஒரு நொடி பொழுதிலே ஸ்தாபித்திருப்பார். அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, தேவராஜ்யத்தின் இருதயத்தில் ஸ்தாபிக்க வந்தார். நான் சொல்லியிருக்கணும், நான் இல்லடா மாத்தனே அம்மாவை, நீ 4 தலைமுறையில போய் விசாரி உங்க அம்மா ஏன் இப்படி கும்பிட்டாங்கன்னு சொல்லி. ஹலோ, அவங்களுக்கு தெரியும், எங்க அம்மா சொன்னாங்க நான் செய்யறேன், அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா எங்க அம்மா செஞ்சாங்க அது செய்யறேன். ஆனா இப்பொழுது எனக்கு தெரியும், ஆதியிலே ஒரு தாயையும் தகப்பனையும் படைத்தார், அதை படைத்தவர் தன் சாயலிலே படைத்தார். அந்த இயேசுதான் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து என்னையும் உங்களை மீட்டார். அவர்தான் மெய்யான தாயும் தகப்பனுமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசணும், சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி தெரியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கும் கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். இந்த ராகா எல்லாத்தையும் விட்டாலும் தன் குடும்பம் அவளும் ரட்சிக்கப்படணும், அதுக்கு ஒரே காரணம் இவர் ஒருவர் மட்டும்தான் என்று தன் இருதயத்தில் அவள் விசுவாசித்தாள். கேள்விப்பட்டு விசுவாசம். நான் நீங்கள் இன்னைக்கு எப்படி வாழணும் தெரியுமா? இந்த கடவுள் எப்படி பின்பற்றணும் தெரியுமா? உயிரே போனாலும் இயேசு இயேசு, அவர் தான் கடவுள், அவர் தான் ரட்சகர், அவர் என்னுடைய சொந்த கடவுள், என்னுடைய சொந்த ரட்சகர். அந்த இருதயத்தை கிழிச்சு அவர் அதுக்குள்ள வைக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். அடையாளத்தை கேட்கிறார், நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்கு. அந்த அடையாளம் தான் அவன் சொன்னான், நாங்க வரும் பொழுது உன்னுடைய வீட்டில் ஜன்னலிலே
இந்த சிகப்பு கயிறை நீ தொங்க விடு. அந்த சிகப்பு கயிறு தொங்கிச்சு. நல்ல கவனிங்க, 30 லட்சம் பேர் வர போறான். எவனுக்காவது இந்த விஷயம் தெரியாட்டி, எவன் ஒரு ஈட்டி எடுத்து குத்தி இருந்தாலும், ஒருத்தர் செத்தாலும் இந்த சத்தியம் பொய்யாய் போயிருக்கும். அந்த எரிகோ மதில் விழுந்தது 4 திசைகளிலும். ஆனால் ஒரே ஒரு இடத்திலே மட்டும் அந்த எரிகோ மதில் விழல. அந்த மதில்ல தான் இந்த ராகாப் என்கிற இந்த பாவியின் வீடு இருந்தது. ஆனால் ஒரு அடையாளம் இருந்தது. அந்த சிகப்பு கயிறு தொங்கியது. முதலாவது யோசுவா காப்பாற்றவில்லை, அந்த வேவுக்காரர் காப்பாற்றவில்லை. அந்த மதில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுதான் இந்த மகளுடைய வீடு.